ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். அம்மா ஊர்லேருந்து வந்த உடனே எங்களுக்கு ராகி சிம்லி தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு 2 நாள் இருந்து 3வது நாள் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ரோஷன் மித்தி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எப்போ ஊருக்கு வந்தாலுமே இந்த சிம்லி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு செய்ய தெரியாது, ஆனால் பார்த்தேன் நான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். வேர்க்கடலை, வெல்லம், அதுக்கப்புறம் ராகி மாவு, இது எல்லாமே 3 இருந்துச்சுனாலுமே நம்ம சிம்லி கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டைம் செய்யும் போது பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முறுக்குமே ரெடிமேட் மாவு வச்சுருந்தோம் வீட்டில். கொஞ்சமாக கருப்பு உளுந்து போட்டுட்டு, ஒரு 1/4 கிலோ கருப்பு உளுந்து போட்டுட்டு 1 kg மாவு இருந்தது. அந்த கருப்பு உளுந்து போட்டு தான் முறுக்குமே செஞ்சுருந்தோம். அம்மா மண்டே நேற்றுக்கு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரிட்டன் நான் கொடுத்து அனுப்புறதுக்காக ப்ரௌனி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா பசங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக ப்ரௌனி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகியில் ப்ரௌனி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 kg பக்கம் செஞ்சுட்ருந்தேன். 1 by 1 பேக்கிங் வேலை தான் போயிட்டு இருந்தது. எல்லாமே ஒரு 9:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பிக் பாஸ் போட்டுருவாங்க. அதனால சரி கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த கிரிக்கெட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னே தெரியாது, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கிரிக்கெட் பிடிக்காது. எங்கள் வீட்டில் கிரிக்கெட் வச்சாலுமே சண்டை தான் வரும், அதனால் வைக்க மாட்டாங்க. அவங்க பிக் பாஸ் பார்க்கவே மாட்டாங்க. பிக் பாஸ் வச்சா அவங்க எங்கள் கூட சண்டை போடுவாங்க. பிக் பாஸ் பார்க்காத பிடிக்கலன்னுவாங்க. நான் எப்போவுமே சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அந்த பிக் பாஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருப்பேன். இந்த டைம் தான் பார்க்கல. இந்த ஒரு வாரமாக தான் பார்த்துட்ருக்கேன். வைல்ட் கார்டில் வந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரானாங்க பாருங்கள், அதுலேருந்தே நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. எனக்கு பார்க்கவே பிடிக்கல பிக் பாஸ், ஏன்னே தெரியல. சரி, இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்க, அதனால சரி பார்த்துட்ருக்கோம். ஒரு வாரமாக கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். பிஸ்கெட்டுமே ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கெட் செஞ்சுட்ருக்கேன். பட்டர் பிஸ்கெட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் சாக்கோ பிஸ்கெட் தான் செஞ்சுருக்கேன். எல்லாமே நம்ம கையிலே செய்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன தான் வெளியில் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை குக் பண்ணி கொடுக்கும்போது இல்லை பேக் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நல்லா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் பிஸ்கெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா காற்று போகாத அளவுக்கு பேக் பண்ணிவிட்டு, ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 4 நாளுக்கு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலெல்லாம் எதுவுமே வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸே பண்ணலை. நேச்சுரலாக செய்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும்.